ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடி. இது வந்து இட்லி பொடியில் தேர்ட் டைப். நான் வந்து ஏற்கனவே 2 டைப் வந்து எப்படி போடுறதுன்னு என் சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த தேர்ட் டைப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20லேருந்து 25 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸில் அளவு எடுக்கிறீங்களோ அதில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு, அப்படி இல்லைனா கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் வந்து பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்லாம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து அந்த ஈரத்தன்மை போய் நல்லா முறுமுறுன்னு ஆகணும். அது வரைக்கும் கருவேப்பிலையை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி விடணும். இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிற இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஏன் நாம் வந்து உப்பை வந்து வறுக்கிறோன்னா, அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகணுன்றதுனால நம்ம உப்பையும் இதில் போட்டு வறுக்கிறோம். அப்போ தான் ரொம்ப நாள் வந்து இட்லி பொடி வந்து கெடாமல் இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். கருவேப்பிலை கையில் எடுத்து உடைச்சா உடையணும், அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து விடுங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், கிறிஸ்பாகிட்டே இருக்குது. நம்ம போட்டப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், சுருங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் வந்து 20லேருந்து 25 காஞ்ச மிளகா இருக்கும், அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணுனாலும் நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை கம்மியாக வேணுனாலும் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்தை பொறுத்து தான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் எண்ணெயே சேர்க்காமல் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இதுவும் நல்லா உடையிற அளவுக்கு கிறிஸ்பியாக வரணும். வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்து விடுங்க. நான் பண்ணுறது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தாங்க. உங்களுக்கு ஆயில் வேணுன்னா ஒரு 2 ட்ராப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயிலே ஆட் பண்ணல எதுக்குமே. நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள், நம்ம போட்டப்போ என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ எப்படி கலர் மாறுது பாருங்கள். அவ்வளோதான். இதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓரளவுக்கு டார்க்காக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ அதே பேனில் எண்ணெயே சேர்க்காமல் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கிளாஸ் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கைவிடாமல் ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கும் நான் ஆயிலே ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா இது எல்லாத்துக்குமே ஒரு 2 ட்ராப் வந்து ஆயில் விட்டுக்கலாம். பட் நான் வந்து எதுக்குமே ஆயிலே சேர்க்கலை. இந்த இட்லி பொடி சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் சின்ன பசங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். கடலைப்பருப்பு வந்து கலர் மாறணும். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 2 ஸ்பூன் இருக்குங்க இது பச்சைப்பருப்பு. இதுதான் இந்த இட்லி பொடிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறது.
இது வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும், அதிகமாகலாம் சேர்க்காதீங்க. 2 ஸ்பூன் பச்சைப்பருப்பு இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும். சூப்பராக மாறிடுச்சு பாருங்கள் ரெண்டுமே. இப்போ இதையும் நம்ம வந்து அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்கள்கிட்ட ஒயிட் கலர் காட்டினேன்னா இப்போ பாருங்கள் பிளாக் கலர் போடுறேன். என்கிட்ட பிளாக் கலர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் நான் வந்து பிளாக் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட பிளாக் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒயிட் கலர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தில் எது வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாக் கலரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சத்தான பொருளுங்க அது. அதனால் நீங்கள் பிளாக் கலர் முக்கால்வாசி ட்ரை பண்ணுங்கள். இது இல்லைன்னா நீங்கள் ஒயிட் கலர் சேர்த்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோல் உளுந்து தான் எப்பயுமே வந்து ஆரோக்கியமானது. அதே கப்பில் 1 கப் இது எடுத்திருக்கேன். அந்த வெள்ளை உளுந்து காட்டினால அதே கப்பில் இது 1 கப்பு. இதுவும் நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயே சேர்க்காமல் ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். கைவிடாமல் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் தீயாமல் இருக்கும், இல்லைன்னா தீஞ்சிடும். பாருங்கள் நல்லா வந்து கலர் மாறிட்டுருக்கு பாருங்கள். ஒரு ப்ரௌனிஷ் கலர் வருது பாருங்கள். இப்போ இதையும் வந்து நம்ம இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஆற விட்டுறலாம். நல்லா ஆறணுங்க, சூடே இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணாதீங்க, கொஞ்சம் குறைன்னு இருந்தால் சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல பாருங்கள். வெறும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள், அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் குறைன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து நல்லா வந்து நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த இட்லி பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் என் வீடியோஸை மறக்காமல் பார்க்க முடியும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.